தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி, நீங்கள் 12th டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இதில் நோ எக்ஸாம் நோ ஃபீஸ். அதே மாதிரி உங்களுக்கு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணம் கிடையாது. சரி, அப்போ ஆட்களை எப்படி தான் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு உள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 65. எந்தெந்த கேட்டகரி வைஸ்னெல்லாம் கிடையாது. மொத்தமாக எல்லாத்துக்குமே இந்த வேலைவாய்ப்பு அவங்க சொல்லியிருக்க 6 விதமான வேலை சொல்லியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 2/12/2024 கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அஃபிஷியல் கிடையாது, இது சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஏன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டாப்பில் நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைடு, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டாப்பில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனையே அப்ளிகண்ட் நேம், இந்த இடத்துல யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் டேட் ஆஃப் பர்த், டிஓபி. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க சேம் ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதே இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்னு இது கொடுத்துருக்காங்க. இது யாருக்காவது இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா இதெல்லாம் தேவை கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்து அதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க, தப்பாக எதுவும் எழுதிடாதீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ப்ரைமரி நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமெயில் ஐடி, இஃப் அவைலபிள், உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த இமெயில் ஐடியும் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார் த ஒர்க் இன் கோவிட் கேர் சென்டர் இஷ்யூட் பை டீன் ஜிடி. இந்த மாதிரி கோவிட் பீரியடில் யாராவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் 11வது என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த் ஒர்க்கிங் இன் கோவிட் கேர் சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் பிளேஸ் அண்ட் டேட், உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகண்ட் சிக்னேச்சர், மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் இதை போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். பெருசாக வேறு எதுவுமே இல்லை. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சும் கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை உங்களோட ரெஷ்யூம் இருக்குது, எனக்கு வேறு பயோடேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இது அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை, சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம்.
நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 6 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே போட்டிருக்காங்க சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் ரோட்டரி இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கான வேலை வாய்ப்பு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அது அப்படி இல்லை அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மாதம் கோர்ஸ்னால் 2 months கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 19,800 ரூபாய் உங்களுக்கான சேலரி. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிஎம்எல்டி முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படிச்சிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் 2 months கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசருக்கு 19,800 ரூபாய் சேலரிக்கு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும். எந்தெந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, அப்ளைட் மைக்ரோபயாலஜி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி படிச்சிருக்கோங்க வித் ஆர் வித்தவுட் டிஎம்எல்டி. அதே மாதிரி நீங்கள் கிராஜுவேட் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் வித் ஆர் வித்தவுட் டிஎம்எல்டி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ரோலுக்கு, அதாவது சீனியர் லேப் டெக்னீஷியன் ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 ரூபாய் சேலரி. டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டருக்கான வேலை வாய்ப்பு. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன் சயின்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இல்லை நான் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எம்பிடபிள்யூ, எல்ஹெச், ஏஎன்எம், ஹெல்த் ஒர்க்கர் இந்த மாதிரி, அப்படி இல்லைனாலும் நான் ஹையர் கோர்ஸ் ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங்கில் நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் 12th முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் இன்னொன்று கேட்டிருக்காங்க 2 months கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 13,300 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கும் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அந்த சாம்பிள் நோட்டிஃபிகேஷன் பயோடேட்டா வச்சு அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இதை வச்சுருந்தாலும் சரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் காப்பீஸ் நீங்கள் குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் அட்டஸ்டட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீடடோ அதெல்லாமே வச்சுக்கோங்க. இது இல்லாமல் 30 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் வைக்கணும். அது கூட 2 போஸ்டல் கவர் 2 ஸ்டாம்பையும் வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. மொத்தமாக பேக் பண்ணி தி டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் டிபி சென்டர் ஆஃபீஸ், நம்பர் 219 டிடிஹெச்எஸ் கேம்பஸ், ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 641018 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 2/12/2024 கூட நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.